ஏண்டி, உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட யோகியமா இருக்க மாட்டீங்களா? மொத்த குடும்பமும் ஃப்ராடா இருக்கீங்க. அத்தை, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் பதில் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடி பேசுவ? என்ன பேசுவ? பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா குடும்பம் தப்பா பேசினா இவளுக்கு அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருமா? இந்த மாதிரி ஃப்ராடு குடும்பத்துல இருந்து வந்துட்டு நீ இவ்ளோ சவடால் விடுறியே. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தனா இன்னும் எத்தனை அராஜகம் பண்ணிருப்ப. இங்க பாரு உன் குடும்பத்தோட லட்சணத்தை பாரு. இதெல்லாம் எங்க மக தீபாவுக்கு நாங்க சீரா கொடுத்த நகை. நீதான் பாத்தியே, உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாத்தையும் தூக்கி வீசுனா. அத்தனை நகையும் டூப்ளிகேட். தங்கத்தை எல்லாம் வித்துட்டு உன் குடும்பம் இத டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி ஒரு குடும்பத்தை திட்டாம கொஞ்சுவாங்களா? நகை செய்யறவரை வர சொல்லிருக்கேன், அவர் வந்து பாக்கட்டும். உன் குடும்பத்தோட வண்டவாளம் எல்லாம் தெரியும். அவ அவ்வளவு திமிரா இந்த நகையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுக்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்தது. இதுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்கோ இருக்குன்னு. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அம்மா, வாங்க. என்னம்மா? ஐயா வாங்க, உட்காருங்க. இந்த நகையெல்லாம் கவரிங்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா, பார்த்து சொல்றேன். ம். ஆமாம்மா, எல்லாமே கவரிங் தான். நல்லா சத்தமா சொல்லுங்க. இங்க சில பேருக்கு நம்பிக்கை வராது. ஆமாம்மா, எல்லாமே கவரிங் தான். இங்க எப்படிம்மா இப்படி? திருட்டு பைய குடும்பத்துல வாழ போனா இப்படிதான் நடக்கும்.